மன்னார்குடியில் கேட்டாங்கோ, மானாமதுரையில் கேட்டாங்கோ, மயிலாப்பூரில் கேட்டாங்க, மயிலாடுதுறையிலையும் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. யாருமே கேட்காதனால தான் அந்த அவளை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாள்ல. அதே மாதிரியே புருஷன் பொண்டாட்டிகளை சொல்லிக்கிற மாதிரி இவங்களா சொல்லிக்கிறாங்க. என்டிஏல கூப்பிட்டாங்கோ, ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்கோ அப்படி இவங்களா சொல்றாங்க. 90 சீட்டு உனக்கு கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாரா எடப்பாடி பழனிசாமி? கூடவே கையை பிடிச்சிட்டு தெரிஞ்ச ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளரை அவர் காலி பண்ணிட்டாரு. அவர் மாவட்டத்தில் அவருக்கு அரசியலுக்கு வழிகாட்டியா இருந்த முன்னோடியா இருந்த செங்கோட்டையனா வேற கட்சிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஹிட் டிவி தினகரன் பாஜக கூட்டிட்டு வந்திருக்கு. அவர் ரெட்டலைக்கு உரிமை கோர மாட்டாரு, அதிமுகவுக்கு பங்கு கேட்க மாட்டாருனால ஓரமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யாரையுமே ஒப்புக்கொள்ளாதவர் எடப்பாடி பழனிசாமி. தன் கட்சிக்காரனையே, தன்னோடு பயணித்தவனையே ஒரு ஆளா ஏத்துக்கிற மாட்டேன், நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புன்னு சொல்லி தன்னைத்தான் ஒற்றை தலைமைன்னு சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி இவரை 2 வருஷம் முதலமைச்சராக ஆக்குறதுக்கு ஒத்துக்கிட்டு 90 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாருன்னு சொல்றது ஏதாவது ஒரு நம்பிக்கையா இருக்காது. திரைப்படத்துல தான் சொல்லுவாங்க, இதை இட்லின்னு சொன்னா சட்னியாவது நம்புமான்பா மாதிரி சொல்றாங்கல்ல. இது என்ன வகையான இல்ல ஆதவ் தான் சொல்றாரு, ஆனா விஜய் அதை சொல்ல மாட்டேன்றாருல. கூட்டணி ஆதவ் எந்த கட்சிக்காரரு? தாவேகாலன்னு இருக்காரு, இன்னும் மாறலையில. விசிகாலன்னு தாவேகா போனார், வேற கட்சிக்கு இன்னும் போல. அது என்ன பில்டப்னு நான் கேட்கிறேன். யார் கூப்பிட்டா? காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கெல்லாம் மேலன்ட்டாங்க. மாணிக் தாகூர் செல்வ பெருந்தகைக்கெல்லாம் மேல, மாநில தலைவருக்கெல்லாம் மேலன்ட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அங்கே பேசுறாங்க இங்கே பேசுறாங்கன்னு பொறுமையா பேசி ஏதாவது நடந்துச்சா? கொள்கை எதிரியா, ஆனா இப்ப கூட்டணி கூப்பிட்டாங்களாம். ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்கிறதா? லாஜிக் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கூப்பிடுவாங்களா பாஜகக்காரங்க? அவங்க கொள்கை எதிரி தானே அவங்களுக்கு. கூப்பிடுவாங்களா? விசிகாவையாவது கூப்பிடுவாங்களா? திருமாவளவன் ஒத்துக்குருவாரா பாஜகவை? உன்னை கூப்பிடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? உனக்கு கொள்கை இல்லைன்னு தானே அர்த்தம். உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னா எந்த கொள்கையும் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஒரு விளம்பர மாடலு. வேட்டி விற்கணும், அதுக்கு ஒரு விளம்பர மாடல் வச்சிருக்கான். நைட்டி விற்கணும்னா ஒரு விளம்பர மாடல் வச்சிருக்கான். ஒன்னொன்னுக்கு ஒரு விளம்பர மாடல் இருக்கானா இல்லையா? இப்போ விஜய் ஒரு விளம்பர மாடல் வச்சிருக்கு. யார் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம்னா அதில் என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, உன் கட்சிக்கு என்ன விதமான இது இருக்குது, அடிப்படை இருக்குது. அடிப்படை முகாந்திரம் ஒன்றுமே கிடையாது. எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, இவங்க பயப்படுறாங்க. இப்போ உன்னைய பார்த்து உன் கட்சிக்காரன் தான் பயப்படுறான். எங்கள் வேட்பாளரை நிப்பாட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீ ஒரு 60 பேரை நேர்காணல் பண்ணுறோம்னு பூரா ஒரு 5 கோடி ரூபா டெபாசிட் பண்ண கட்சிக்கு அப்போ தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும்னு சொன்னோன்னா பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது